சனாதன தர்மம். மகாபாரதம். ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, தங்கள் சங்கிலிகளை அவை கைவிட்டால் தங்கள் செயல்களால் தங்களை சுத்திகரித்து கொண்டு தவமும் அறத்தியாகமும் பயின்று எண்ணற்ற இதுபோன்ற செயல்களால் சொர்க்கம் சார்ந்த பகுதிகளை அடைகின்றன. தங்கள் சங்கிலிகளை கைவிடுவதாலும் கர்மத்தை சுத்திகரிப்பதாலும் மனிதர்கள் அருள் உலகத்தை அடைகிறார்கள். அங்கே செல்பவர்களுக்கு துன்பம் என்பதே தெரியாது. தீயவைக்கு அடிமையாகும் பாவிகள் தங்கள் அக்கிரம பாதைக்கு ஒரு முடிவை அடைய மாட்டார்கள். எனவே எது அறம் சார்ந்ததோ அதை நாம் செய்ய முயல வேண்டும். எது அறம் சாராததோ அதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இதயம் நிறைந்த நன்றி உணர்வுடனும் துர்குணத்திலிருந்து விடுபட்டும் எது நன்மையோ அதை செய்பவன் செல்வம், அறம், மகிழ்ச்சி மற்றும் சொர்க்கத்தையும் இதற்கு அடுத்த உலகத்தையும் அடைகிறான். பாவங்களிலிருந்து சுத்தமடைந்தவர்கள், ஞானமுள்ளோர், பொறுமைசாலிகள், நேர்மையில் நிலைத்திருப்பவர்கள், சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் ஆகியோர் இவ்வுலகத்திலும் இதை தொடரும் அடுத்த உலகத்திலும் தொடர்ச்சியான இன்ப நிலையை அனுபவிக்கிறார்கள். மனிதர்கள் நல்லவர்களின் நிலையான அறத்தை பின்பற்ற வேண்டும். அவனது செயல்கள் நேர்மையானவனின் செயல்களை உதாரணமாக கொண்டிருக்க வேண்டும். புனித சாஸ்திரங்களை அறிந்த ஞானத்தின் அனைத்து கிளைகளையும் கற்ற அறம் சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதனின் சரியான கடமை தனக்கு சரியான தொழிலை செய்வதில் அடங்கியிருக்கிறது. இதுவே வழக்கென்றால் பின்னது, அதாவது தொழில் குழப்பமானதாகவும் கலவையானதாகவும் இருக்காது. ஞானி அறத்தில் மகிழ்ந்து நேர்மையாக வாழ்கிறான். இப்படி அடையப்பட்ட நேர்மையை செல்வமாக கொண்ட அறம் சார்ந்த மனிதன் தனக்கு எது மிகவும் அறம் சார்ந்தது என கண்டடைகிறானோ அந்த அறச்செயலின் வேருக்கு நீர் இறைக்கிறான். இப்படியே அறம் சார்ந்த மனிதன் செயல்படுகிறான். அவனது மனமும் அமைதியாக இருக்கிறது. அவன் இவ்வுலகத்தில் உள்ள தனது நண்பர்களிடம் திருப்தியுடன் இருக்கிறான். அதன் பிறகு அவன் எப்போதும் மகிழ்ச்சியையே அடைகிறான். ஓ நல்ல மனிதரே, அறம் சார்ந்த மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின்படி அழகு, சுவை, ஒலி மற்றும் தொடு உணர்வுகளால் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். இவையே அறத்தின், தர்மத்தின் பயன் என்று அறியப்படுகிறது.